நம்மை ஆள்பவர்களுக்கு நாம் தான் கடவுள் அப்படிங்கிறத நாமளே உணரும் தருணமும் அவர்களுக்கு உணர்த்தும் தருணமும் இப்போ வந்திருக்குதுங்க. அதுதான் தேர்தல். ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுத்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியுடைய தமிழக பிரிவின் வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. கடைசியாக அறிவிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அல்லது கடைசி 6 மாதங்கள் நடைபெற்ற அரசியல் கூத்துகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முடிவை எடுக்கக்கூடாதுங்க. யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. புதிதாக கட்சி ஆட்சிக்கு 5 வருடம் ஆகுது அப்படின்னா அதை முடிந்து அது தேர்தலை சந்திக்குதுன்னா அந்த 5 வருடம் முழுவதும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் அதுக்கு போடணுமா போடக்கூடாதான்னு முடிவு எடுத்துக்கணும். 10 வருடமாக இருந்தாலும் சரி, 15 வருடமாக இருந்தாலும் சரி, இதே நிபந்தனையை தான் பொருத்தி பார்த்துக்கணும். மேலும் கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அடுத்து இவர்கள் செய்ய இருப்பது என்ன, இப்போ நம்ம ஓட்டு போடக்கூடியவர்கள் அடுத்து தேர்தலில் செய்ய இருப்பது என்ன என்பதையும் கணிக்க கற்றுக்கொள்ளணும். அதன் பிறகே அவர்களுக்கும் ஓட்டு போடணும். முன்பு இருக்கிறதை வைத்து முடிவு செய்து விடாதீர்கள் எனதருமை குடும்ப உறவுகளை. அடுத்து செய்யவிருப்பது என்ன என்பதையும் சீர்தூக்கி பார்த்துவிட்டு அந்த முடிவை எடுங்கள். அதுவே சாலச் சிறந்தது. இந்த நிபந்தனைகளை பொருத்தி கொண்டு யார் யாருக்கு என்னென்ன கட்சிக்கு போட விருப்பமோ போட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு கட்சிக்கு போடுங்கன்னு உங்களிடம் பரிந்துரைக்கப் போவது இல்லை. நம்ம கட்சிக்கான வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபடவில்லை. என்ன காரணம்னா, நம்ம இன்னும் இணைய வழியே இதயங்களை தொடர்ந்து இணைத்து கொண்டு பயணிப்போம். காலம் கனியும் வரை காத்திருப்போம். கனிந்த பின்பு களமாடுவோம். களமாடி நம்மளுடைய கொள்கைகளான லஞ்சம், ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை மீட்டெடுப்போம், உருவாக்குவோம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் குரு, நிறுவனர், தலைவர், பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்ட்டி. தமிழில் சொல்லணும்னா ஒருங்கிணைந்த பாரதத்தின் மாநிலங்களின் கட்சி. இப்படி தமிழை சரியாக போட்டால், இன்னும் திருப்பி சொன்னால் ஆங்கில வடிவுக்கு நேர் எதிரான தமிழ் வடிவில் சொன்னோம்னா பாரதத்தின் ஒருங்கிணைந்த மாநிலங்களின் கட்சி. நன்றி, வணக்கம் மக்களே. அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம்.